மரியே எங்கள் தாய் மரியே அம்மா 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 அகிலம் போற்றும் மாமரியே எங்கள் தாய் மரியே அருள் நிறைந்த மாமரியே எங்கள் தாய் மரியே அகிலம் போற்றும் மாமரியே எங்கள் தாய் மரியே அருள் நிறைந்த மாமரியே எங்கள் தாய் மரியே கல்வாரி மலையிலே இயேசுவுக்கும் துணிவின் துணையான மாமரியே கல்வாரி மலையிலே இயேசுவுக்கும் துணிவின் துணையான மாமரியே கலங்கிடும் நெஞ்சங்களை கரை சேர்ப்பாய் பரிந்துரையால் எம் கூரை தீர்ப்பாய் கலங்கிடும் நெஞ்சங்களை கரை சேர்ப்பாய் பரிந்துரையால் எம் கூரை தீர்ப்பாய் உம்மை நாடி வரும் மக்களை ஆதரிப்பாய் அம்மா 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 அன்னை நமக்காக பெற்றுத்தர வருகிறாள். இன்றைய நாளிலே நம்முடைய வீதிகளிலே நாம் காண்கிற இடத்திலே நாம் மனதிலிருந்து எழுப்புகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அன்னை கேட்டுக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறாள். அவள் இடத்திலே நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். அன்னை நாமம் கொண்ட நல் உள்ளங்களுக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் திருவிழா நல் வாழ்த்துக்கள். பெண் சிசுக்களை பாதுகாப்போம் என்ற உறுதிப்பாட்டோடு விழாவை கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். இந்த அழைப்பு காலத்தின் கட்டாயம். பெண்ணை பெற்றதால் பெண்ணை வெறுக்கும் சமுதாயம் அந்த பெண்ணால் தானே தாங்கள் பிறப்படுத்தோம் என்பதை வெகு திறமையாக மறந்துவிடுகின்ற இந்த மனிதத்தை என்னவென்று சொல்வது? கருவறையை கல்லறையாக்கிவிட்டு
கருக்கலைப்பு செய்துவிட்டு வாழவரும் சிசுவின் உரிமையை பறித்து கொண்டு வயிற்றின் கனியை கொடையாக தரும் இறை பரிசை உதாசீனப்படுத்திவிட்டு அன்னையே, தாயே, அம்மா, ஆரோக்கிய தாயே, அடைக்கலம் தாருமம்மா என்று அழைப்பதனால் யாரை ஏமாற்ற பார்க்கிறோம்? ஆணோ பெண்ணோ பாகுபாடு வேறுபாடின்றி இறைவன் தரும் பரிசை ஏற்று வாழவரும் சிசுவின் உரிமையை பேணி பெண் சிசுக்கள் வாழ வழி காணுவோம். அதுவே ஆரோக்கியமான சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் உகந்ததாய் இருக்கிறது. அந்த ஆரோக்கிய அன்னையின் பிறப்பு எல்லோருக்கும் மீட்பு தர உதவியது போல நம்முடைய பிறப்பின் வழி இறைவன் விரும்பும் திருவுளம் அறிந்து செயலாற்ற முன்வருவோம். பிறப்பை அர்த்தமுள்ளதாக்குவோம். அப்பொழுது நம் கொண்டாட்டங்கள் நிறைந்த மகிழ்வு தரும். நம்முடைய யாத்திரை, நம்முடைய நேர்ச்சைகள், நாம் செலுத்தும் காணிக்கைகள் மிகுந்த பலனையும் பயனையும் தரும் என்பதை நாம் முழுவதுமாக நம்புவோம். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் புனித ஆரோக்கிய மாதா பேராலயம் நம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிற, நம்முடைய மனதில் நிறைவாக தங்கியிருக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. மத நல்லிணத்திற்கு அடையாளமாகவும் சர்வ மதத்தினருக்கும் நம்பிக்கையூட்டும் வழிபாட்டும் செல்லும் ஆன்மீக சுற்றுலா தலமாகவும் இதோ இந்த நேரத்திலே இந்த பேராலயம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பசிலிக்கா இன்றைய நாளிலே அது அந்தஸ்தாக உயர்ந்திருக்கிறது. கீழை நாடுகளின் லூர்து நகர் என்ற பெருமையுடன் வேளாங்கண்ணி அழைக்கப்படுகின்றது. கிறிஸ்துவ ஆலயங்களுக்கு மிக அரிதாக கிடைக்கக்கூடிய பசிலிக்கா என்ற அந்தஸ்து பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராயத்தின் கட்டிட அழகு காண்போரை பிரமிக்க செய்வதாகும். வங்க கடலோரத்தில் இந்த பேராலயம் அமைந்திருக்கிறது. இதன் சிறப்பாகும். இவ்வாறு பல்வேறு சிறப்புகள் பெற்ற இந்த ஆலயத்திற்கு வெளிநாடு, வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் வந்து மாதாவை தரிசனம் செய்கின்றனர். இதோ இந்த பேராலய ஆண்டு விழா ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் லட்சக்கணக்கோர் மக்கள் கலந்து கொள்கிறனர். ஆனால் கொரோனா ஊரடங்கு காரணமாக ஆண்டு பெருவிழாவில் பல நேரங்களிலே மக்கள் இதில் பங்கிட முடியாமல் தவித்திருக்கின்றனர். ஆனால் அன்னையானவள் நம் ஒவ்வொருவரையும் காத்து நம் ஒவ்வொருவருக்கும் உயிரோட்டம் கொடுத்து இன்றைய நாளிலே எத்தனை கணக்கான கோடி மக்கள் இதோ அன்னையை காண வந்திருக்கிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுத்த அன்னையாக நம் ஒவ்வொருவரையும் காத்த அன்னையாக இதோ இன்றைய நாளிலே இந்த வீதிகளிலே வளம் வந்து கொண்டிருக்கிற மாதிரி ஆரோக்கிய அன்னை நம் ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியம் தருவளாக இருக்கிறாள். அந்த அன்னை நம்முடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆன்மாவுக்கும் ஆண்டவரிடம் பெற்றெடுத்த அந்த நிறைவான அருளையும் ஆசிரையும் நமக்கு இன்றைய நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வருகிறாள். அந்த அன்னையை உற்று நோக்குவோம், அவளுடைய அழகை உற்று நோக்குவோம், அவளுடைய ஆன்மீக வளமையை நாம் உற்று நோக்கியவர்களாக இன்று நாளிலே நாம் நிறைவாக செல்வோம். அன்னை நம்முடைய குரலை கேட்கிறாள், நம்முடைய இதயத்தில் இருக்கிற ஆவலை கேட்கிறாள், நாம் ஏந்தி வந்திருக்கிற விண்ணப்பங்களை கேட்கிறாள். ஓடோடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தரிசனம் தருவவளாக தன்னை நமக்கு முன்பாக கண்டு நாம் ஒவ்வொருவரை மகிழ்ச்சியோடு செல்ல இதோ அன்னை நமக்கு வருகிறாள். அவருடைய அருளை பெறுவோம், அவருடைய ஆசிரை பெறுவோம். அன்னையினுடைய அருள் உங்களோடு இருப்பதாக. அவளுடைய அருளும் ஆசிரும் நீங்கள் உங்களுடைய இல்லத்திற்கும் உள்ளத்திற்கும் எடுத்து செல்வீராக. அன்னையின் பெயராலே நாம் ஆசி விடுவோம். அன்னையின் பெயராலே நம்முடைய வாழ்க்கையை வளப்படுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. வேளை நகரில் வீற்றிருக்கும் ஆரோக்கிய தாயே, விண்மீனை சூடி நிற்கும் விமலனின் தாயே, வேளை நகரில் வீற்றிருக்கும் ஆரோக்கிய தாயே, விண்மீனை சூடி நிற்கும் விமலனின் தாயே, உமது அற்புதம் கண்டோ
வீசிய கைகளிலே தவழ்ந்திட்ட தாய் நீயே, தத்தளித்த கடலினில் காத்திட்ட தாய் நீயே. மூர்ச்சை கீசிய கைகளிலே தவழ்ந்திட்ட தாய் நீயே, தத்தளித்த கடலினில் காத்திட்ட தாய் நீயே. மோர்கர சிறுவனில் பொங்கிட்ட தாய் நீயே. உடவனின் காலினிலே உறுதி தந்த தாய் நீயே. உமது பெருமைகளை ஊரெல்லாம் போற்றி பாடுதே. உமது அதிசயத்தை விண்ணகம் வாழ்த்தி பாடுதே. வாழ்க 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 தாயே நீ வாழ்க. வாழ்க 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 மரியே நீ வாழ்க. வேளை நகரில் வீற்றிருக்கும் ஆரோக்கியத்தாய் நோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அழகாக அனைத்து தேர்களும் ஆலயத்தை நோக்கி நெருங்கி வந்து நிற்பதை பார்க்கிறோம். கடற்கரை சாலை வழியாக ஆரிய நாட்டு தெருவுக்கு சென்று மிக்கேல் வானதூதரும் புனித செபஸ்தியாருடைய தேரும் புனித பதுவை அந்தோணியாருடைய தேரும், அதனைத் தொடர்ந்து புனித சூசையப்பருடைய தேரும், அதனைத் தொடர்ந்து புனித அமலோற்போ அன்னையினுடைய தேரும் உத்திரிய மாதா தேரும் வந்துவிட்டது. இன்னும் ஆரோக்கிய அன்னையின் தேர் வந்து ஆலயத்தின் வழியாக நிற்கிற போது அதனுடைய காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நீங்கள் இந்த காட்சியை இப்பொழுது ஜெயா பிளஸில் பார்க்க முடியவில்லை என்றாலும் நீங்கள் வேளாங்கண்ணி டிவி என்ற யூடியூப் சேனலில் போட்டால் இது லைவாக வந்து கொண்டிருக்கும். சன் டிவியிலும் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இவற்றை காண உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, சன் நியூஸிலே இது லைவாக வந்து கொண்டிருக்கிறது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த 9 நாட்களும் ஒவ்வொரு நாளும் அன்னையை நாம் அருள் நிறைந்தவளாக, நம்மை ஆசிர்வதிக்கிறவளாக, நம்பிக்கைக்குரியவளாக, பாதுகாவலியாக, கடவுளுக்கு அடிமையாக, இப்படி பல்வேறு லொரேட்டோ பிரார்த்தனைகளை எல்லாம் தலைப்பாக்கி அன்னையின் அருமை பெருமைகளை மறையுறையாக, வழிபாடாக, நற்கருணை ஆசிராக, பரிசுத்த ஆவி ஜெப கூட்டங்களாக, பரிசுத்த ஆவி திருப்பலிகளாக கண்டு அன்னையின் பிறந்த நாளை கொண்டாட நம்மையே நாம் தயாரித்தோம். இந்த காட்சியை பாருங்கள். அது மக்கள் வெள்ளம் இன்னும் அகலாமல் இருக்கிறது. தேர்கள் மட்டும்தான் தெரிகிறது. மற்ற அனைத்தும் இருள் சூழ்ந்திருந்தாலும் அவை அனைத்தும் மக்களுடைய நெருக்கி கொண்டு நிற்கிற மக்களுடைய காட்சி என்பதை பார்க்கிறோம். நம்முடைய பங்குகளிலே 1 தேர், 2 தேர், 3 தேர் என்று பார்த்திருப்போம். இந்த 7 தேரும் இங்கே ஒன்றாக நிற்பதை நாம் காண்கிற போது அது மிகவும் அருமையான காட்சியாக மட்டுமல்ல, ஆண்டவர் நமக்கு தருகின்ற அருளாசிராக இருக்கிறது. ஆகவே மிக்கேல் வானதூதரும் புனித செபஸ்தியாரும் புனித பதுவை அந்தோணியாரும் கனவின் புனித சூசையப்பரும் நமக்கு அருளாட்சி தருவார்கள். தமிழகத்திலே அரிமளத்தில் கனவின் புனித சூசையப்பருடைய திருத்தலம் இருப்பது போல சூசையப்பர் அன்னை மரியாவையும் குழந்தை இயேசுவையும் பாதுகாத்து கடவுளுடைய திட்டப்படி திருக்குடும்பத்தை, திருச்சபையின் தொடக்கத்தை தன்னுடைய பாதுகாவலில் வைத்திருந்ததனால் அவரே திருச்சபையின் பாதுகாவலராகவும் இருக்கிறார். அதுபோல அன்னையினுடைய அருமை பெருமைகளை சொல்லும் வண்ணம் 3 தேர்களும் இருக்கின்றது. அன்னை மாசற்ற கன்னி, அமலவற்பவ அன்னை, பாவ மாசு அணுக முடியாதபடி பரிசுத்த தேவனால் பாதுகாக்கப்பட்டவள், பாவமில்லாமல் இம்மண்ணிலே பிறந்த முதல் மனுஷி என்பதை பார்க்கிறோம். கடவுள் அவளை பரிசுத்த ஆவியின் ஆலயமாய், நற்கருணையின் பேழையாய், புதிய உடன்படிக்கையின் பேழையாக மாற்றி அந்த பேழையிலே வாக்கு மனுவுருவாகி பிறக்க சித்தமானார். ஆக அமலவற்பவ அன்னையினுடைய
விழாவை நாம் டிசம்பர் 8ஆம் தேதி கொண்டாடி மகிழ்கிறோம். அதை நாம் நினைவு கூறவும், அந்த அன்னை மாசற்ற கன்னி, நாம் மாசற்றவர்களாய் இருக்க அன்னை மரியாளுடைய முன்மாதிரியை கடைபிடிக்கவும் அன்னையின் தேர்களில் ஒரு தேரானது அமலோற்பவ அன்னையை தாங்கி வருகிறது. இன்னொரு தேர் புனித சுவாமிநாதருக்கு கடவுள் கொடுத்த அந்த கொடை போல உத்தரியத்தை ஆடையாக அணிந்து கொண்டு கடவுளுடைய பாதுகாப்பை நீங்கள் பெற வேண்டும் என்று அன்னை சொன்னதை நினைத்து உத்தரிய மாதா திருத்தேர் விழாவும் வேளாங்கண்ணியிலே ஒரு சிறப்பு பெற்ற விழாவாக இருக்கிறது. வேளாங்கண்ணி திருவிழாவுக்கு அடுத்தபடியாக மிகச்சிறந்த மக்கள் கூட்டத்தோடு நடக்கிற விழா உத்தரிய மாதா விழா. வேளாங்கண்ணிக்கு வருகிற பக்தர்கள் உத்தரியத்தை தரிக்கிறவர்களாய், உத்தரிய மாதாவை தரிசிக்கிறவர்களாய், உத்தரிய அன்னையினுடைய அருளாசியை வேண்டுகிறவர்களாய் இருப்பதனால் மாதா தேரிலே 6வது தேரானது உத்தரிய மாதா தேர், கார்மேல் அன்னை தேர் என்று அதை மேலும் நாம் அழைக்கலாம். கார்மேல் அன்னை உத்தரியத்தை நமக்கு நாம் இந்த உலகத்திலே எந்த பாவத்திற்கும் எந்த பலிக்கும் ஆளாகிவிடாமல் நாம் பரிசுத்தமான பிள்ளைகளாய் வாழ நம்மை ஆசிர்வதிக்கிறவளாய், பாவத்தில் விழுந்து விடாமல் நம்மை காக்கிறவளாய் இருக்கிறாள் என்பதை காட்ட நாமும் நம் பிள்ளைகளும் நம் குடும்பத்தாரும் எல்லா நேரங்களிலும் உத்தரியம் அணிந்திருப்போம். அது நம்மை விபத்துக்கள், ஆபத்துக்கள், மரண வேளையில் கூட அகால மரணத்தில் நாம் இறந்து ஆண்டவருடைய அருளை பெறுகின்ற அருள் சாதனம் பெறாமல் மரித்து விடாமல் நம்மை